ஹாய்! என்னைக்காவது சொல்ல முடியாத கஷ்டம் யார்கிட்டயுமே சொல்லவே முடியாது அப்டின்னா, நேரா கார்டனுக்கு தான் போவேன். கொஞ்ச நேரம் பிளான்ட்ஸ சுத்தி, அத சுத்தி இருக்கிற களையெல்லாம் எடுத்துட்டு, தண்ணி ஊத்தி, அதுங்களுக்கு மண்ணு, உரம்லாம் போட்டுட்டு வந்தேன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாரி மூட் அப்செட்டா இருந்தீங்கன்னா, என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 12:30 மணி இருக்கும். சாராவ அழைச்சிட்டு வரப்பயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும், அதில கண்டிப்பா ஒண்ணு வீணா போனதா இருக்கும். அவங்க கஷ்டத்த கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் ஏத்துப்பாரு போல இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நாளா ஆச்சு, பல வருஷமாவே ஆச்சு உருண்ட குழம்பு பண்ணி. சரி இன்னைக்கு அத பண்ணுவோம் அப்டின்ட்டு தான் பண்ணேன். ஆனா, அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி 1 மணி ஆயிருச்சு. அப்புறம் இதுக்கு மேல பண்ணோம்னாக்கா, இப்போ உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபிய போட்டு குடிச்சிட்டு தான் பண்ணேன். இதுக்கு சின்ன வெங்காயம் அதிகம் தேவைப்படும். நானும் உரிக்கிறேன், உரிக்கிறேன் உரிச்ச பாடே இல்ல. இதுக்கு மேல நம்ம உரிச்சிட்டு இருந்தோம்னா, சாப்பாடு இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் ஆகும். பத்தலனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த உருண்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய இது முருங்கைக்கீரை போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். அதிகமா உருண்டை இருந்த மாரி இருந்தது. கொஞ்சமா வடையும் போட்டுட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு அதான் வச்சு சாப்பிட்டோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.